வாவ், அந்த ஃப்ரெஷ் கிரீம் போட்ட உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த சாசி அண்ட் நல்ல ஒரு ஸ்மெல் வருது. சூப்பர். சோ கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா கம்மன்னு ரெடி ஆயிருக்கு. நல்லா ஃப்ரெஷ் கிரீம்லாம் ஆட் பண்ணி சூப்பரா இருக்கு. சோ இதுல ரொம்ப ஆரோக்கியமான பாலக்கீரை நம்ம வந்து இதுல ஆட் பண்ண போறோம். சோ பாலக்கீரை கொஞ்சம் குட்டி குட்டியா வந்து நீங்க நறுக்கி இதுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் பாஸ்தால பாலக்கீரை எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பாஸ்தானா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், அதே மாதிரி எவ்வளவு டிஃப்ரெண்டா நம்ம வந்து டேஸ்டியா நம்ம சாப்பிடுவோம். ஆக்சுவலி வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் இல்லையா, அது ஃபர்ஸ்டே போட்டுட்டு கீரையை லாஸ்டா போட்டாலே கீரை போட்ட உடனே சுருங்கிடுமே. சிக்கன் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான வச்சிருக்கோம், சோ ப்ராப்ளம் இருக்காது. நம்ம டக்குனு பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறதால ப்ராப்ளம் இல்ல, லாஸ்டா போட்டுக்கலாம் இல்லையா. ஓகே, ஸ்பினாச் சிக்கன் பாஸ்தா நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பாஸ்தா, பாலக்கீரை எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பரா நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ வியூவர்ஸ், நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்டெப்மே வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சோ சூப்பரான செஃப் இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வருங்கால செஃப் இல்லையா நீங்க? வருங்கால செஃப். இது வரைக்கும் எத்தனை டிஷஸ் நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணிருப்பீங்க? பண்ணிருப்பேன், ஒரு 10 to 15 டிஷஸ் பண்ணிருப்பேன். ஓகே, சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாமா? அடுத்தபடியா இதுல நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அத லைட்டா ஸ்டிப் பண்ணிட்டு ஓகே, பாஸ்தா. சோ பாஸ்தா இல்லையா, நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாஸ்தாவை இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்ல இருந்தாலும் ஓகே தான், பட் இதுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றது இந்த ஷேப் இல்லையா? இன்னும் வாவ், சூப்பர். ஆக்சுவலி வந்து பாஸ்தாக்குலாம் நீங்க வந்து ஹோட்டல் போய் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஸ்டைல்லயே நம்மளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் வச்சு அழகா பாலக்கீரை நம்மளுக்கு பிடிச்ச கீரையெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பாஸ்தா வீட்லயே செய்யலாம். சௌமியா, எங்களுக்காக டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எங்க கத்துக்கிட்டீங்க இந்த பாஸ்தாவை? இந்த பாஸ்தா வந்துட்டு சும்மா அங்கங்க ஷோல பார்த்ததுதான், அதை வச்சு நம்மளே கொஞ்சம் இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணலாம். கீரை பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் இது. ஓகே, தமிழ்ல சொல்லணும்னா கீரை பாஸ்தா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பானிஷ் சிக்கன் பாஸ்தா. அடடடா. ஓகே, சூப்பர்பான பாஸ்தா நாங்க நொடி பொழுதுல ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாமா? லைட்டா சிம்ல வச்சுட்டு மூடி. ஓகே, லைட்டா சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதானா? சூப்பர்ங்க. சோ நீங்களும் உங்க வீட்ல நொடி பொழுதுல உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்காக செய்முறை விளக்கம், அதாவது நம்மளுடைய ஸ்பினாச் சிக்கன் பாஸ்தா செய்முறை விளக்கம் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. செய்முறை: ஒரு கடாயில் பாஸ்தாவை சிறிது உப்பு, தண்ணீர் சேர்த்து வேக விடவும். மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டு வேக வைத்த சிக்கன் சிறிது உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக் கொள்ளவும். அதே கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு நறுக்கிய பூண்டு, சில்லி பிளேக்ஸ், டொமேட்டோ பியூரி சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கிய பின் ஃப்ரெஷ் கிரீம், நறுக்கிய பாலக்கீரை சேர்த்து வதக்கி பொரித்து வைத்த சிக்கன், வேக வைத்த பாஸ்தா சேர்த்து வதக்கி இறக்கினால் சுவையான ஸ்பினாச் சிக்கன் பாஸ்தா தயார். இப்ப நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த ஃபுட் டேஸ்டியா இருக்கிறதுக்காகவும் லைட்டா இருக்கிறதுக்காகவும் ஹெல்தியா இருக்கிறதுக்காகவும் ஆட் பண்ணியாச்சு. கடலை பருப்பு இருந்தாங்க அண்ட் கடுகு. நோ, ஒன்லி கடுகு. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஓகே, பெருங்காயம், மிளகாய் வத்தல் அண்ட் ஜீரகம். ஓகே, இப்போ அந்த மிக்ஸி எடுங்க. இந்த மிக்ஸி ஓபன் பண்ணிட்டு அந்த ஜீரகத்தை எடுங்க. ஜீரகம் முதல்ல நான் போட்டுடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். எஸ், பச்சையா போட்டுடலாம் ஜீரகம். கடலை பருப்பு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு அண்ட் உளுந்து 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன். ஓகே, கொஞ்சம் உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் மெஷர் தான். அப்புறம் இது காஞ்ச மிளகாய். எஸ், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போதும் இல்லையா? எஸ் எஸ், 4 காஞ்ச மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, தேங்காய் துருவல் இருக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்க மாங்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, வெந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் தோல் எடுக்கல பாத்தீங்களா? ஆமா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நல்லா அது பாட்டுக்கு அது அங்க முடியட்டும். இதை இங்க போட்டு மிக்ஸ் பண்ணி தாளிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்ல. ஓகே, இந்த மிக்ஸி கொஞ்சம் எடுங்க. இந்த கலவையை நம்ம வந்து அரைக்க போறோம். இது எந்த பதத்துல நம்ம வந்து அரைக்கணும்? மையா அரைக்கணும்.
மாங்காய் கறிக்கு தேவையான இந்த கலவையை நான் அரைச்சு, அதுவும் மெய்யா அரைச்சு கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ரொம்ப சூடா இருக்குல்ல? எப்படி சத்தம் வருது பாருங்க. ஓகே, சோ நல்லா அரைஞ்சிருச்சு. ஓகே, சோ ஒரு பக்கம் மாங்காய் நல்லா வெந்துருச்சு. எஸ். ஓ, சூப்பரா வந்துச்சு. ஓகே, இதை ஆஃப் பண்ணிடுங்க, திறந்தே வச்சிருங்க. இப்ப நம்ம இங்க வந்து எண்ணெய் ஊத்தி தாளிச்சு ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, டன். சோ இப்போ நம்ம வந்து லைக் தாளிக்க போறோம். அதனால வந்து நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஓகே. சோ இந்த கலவையை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ள இங்க ஒரு வேலையை பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த பவுல்ல அந்த வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மாங்காய் கறி நாங்க வந்து இங்க சுட சுட ரெடி பண்ணிருக்கோம். ஆக்சுவலி மாங்காயில இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்களால செய்ய முடியுமான்னு நீங்க பார்த்தா நீங்க கத்துப்பீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கீங்க. எடுங்கப்பா. தேவையான அளவுக்கு கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி எடுங்க. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எடுங்க. கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லி அப்புறம் இப்போ இல்ல. ஓகே, கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாங்காய் எடுத்து போடணும். ஓகே, போட்டுட்டு அப்புறமா இந்த மிக்ஸ். அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த வாட்டர் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பெருங்காய ஸ்மெல் நல்லா இருக்கு. சோ இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிடலாம் இல்லையா? வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. எஸ். சோ இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். யப். அடுப்பை சின்னதாக்கிட்டு அந்த கலவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாவ், சோ இட்ஸ் லைக் நம்ம வந்து பொரியல் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அத பொரியல் அண்ட் பச்சடி மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். எஸ் எஸ். மாங்காய் அப்படின்னு வரும்போது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாதுல்ல இது? இது உங்களுக்கு தேங்காய் சேருது இல்ல? தேங்காய் சேர்ந்தா அந்த வாசனை வரும். கரெக்ட். அது ரொம்ப வச்சுக்க கூடாது. ஓகே, கொஞ்சம் அந்த வாட்டர் விடுங்க. இந்த ஸ்டாக் வாட்டர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட. மாங்காய் கறி. வாவ், சூப்பர். சீசனல் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். சோ மாங்காய் சீசன்ல மாங்காய் ரொம்ப சீப்பா கிடைக்கும் கடையில. ஒரு மாங்காய் எடுத்து, அது நல்ல காயான மாங்காய் எடுத்து இந்த மாதிரி நீங்க மாங்காய் கறி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க டேஸ்டியான ஃபுட் தான் நாங்க சமைச்சு கொடுக்குறோம். சோ மாங்காய் கறி ரெடி ஆல்மோஸ்ட். அந்த வாட்டர் கொஞ்சம் கூட கொடுங்க. அந்த மாங்காயோட வாட்டர், ஸ்டாக் வாட்டர். ஓகே, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டேஸ்ட் என்ன, அந்த வாசனையில இருந்து தெரியுது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இத பெருசா அடுப்பு பெருசாக்கிட்டு ஓகே ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். ஓகே, சூப்பர். கொதிச்ச உடனே ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதா? அவ்வளவுதான். சூப்பர். கொத்தமல்லி எடுங்க. கொத்தமல்லி குட்டி குட்டி நறுக்கி நம்ம போட்டுடலாமா? சூப்பர். மாங்காய் கறி ரெடி. வாவ், அவ்வளவுதாங்க. சூப்பர். உங்க வீட்டுல நீங்களும் மாங்காய் கறி இவ்வளவு சிம்பிளா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, இந்த செய்முறை விளக்கத்தை நீங்க பார்த்து வந்துருங்க. செய்முறை: முதலில் கடாயில் தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்ட பின் மாங்காய் வேக விட்டு எடுத்துக் கொள்ளவும். பின்பு வேறு கடாயில் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி அரைத்து கொள்ளவும். பின்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வேக வைத்த மாங்காய், அரைத்த மசாலா கலவையை சேர்த்து நன்கு கலந்து கொண்டு கொத்தமல்லி தூவி இறக்கினால் புளிப்பான மாங்காய் கறி தயார்.